ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை டு லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சென்னை டு தோஹா, தோஹா டு லாஸ் ஏஞ்சலஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தா போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். செக்யூரிட்டி செக்அப் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் 3:20 தான் என்னுடைய ஃப்ளைட்டு. ஸோ இந்த போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:20 என்னுடைய போர்டிங் ஸ்டார்ட்டு. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் உள்ளே நல்லா சுற்றி பார்த்தேன். சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் எல்லாமே. லைக் ஜின் வோட்கா எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே 1000-1500 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு பீட்டா பிரெட் ஒன்று வாங்கினேன். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா 450 வந்துச்சு அதோடைய ப்ரைஸு. ஸோ ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு என்னுடைய போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய போர்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு கேட்டுக்கு போயிட்டு நின்றுட்டேன் நான். ஸோ நான் என்னுடைய ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏற போகிறேன். ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் எமிரேட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எமிரேட்டிஸ் ஒரு நல்ல ஃப்ளைட். நான் போகிற ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்லைன்ஸ். ஸோ நான் கத்தார் ஏர்லைன்ஸ் உள்ளே போனால் எனக்கு சீட் நம்பர் வந்து 42Aன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு. ஸோ அது வந்து எனக்கு விண்டோ சீட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு நல்லா சூப்பராக போனேன். முன்னாடி மானிட்டரும் வந்துச்சு. ஸோ நான் நல்லா தமிழ் படம் நல்லா ஒரு 7-8 படம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஒரு 2 படம் நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் மேலே போகும்போது பார்த்தா சென்னை சிட்டியே பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இயர்லி மார்னிங் ஒரு 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோஹா வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ தோஹா லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஏதோ தமிழ் படம் பார்த்துட்டு நல்லா அப்படியே தோஹா கிட்ட வரும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சீ தாங்க. ஸோ அந்த சீயில் தாங்க அப்படியே பார்த்துட்டு சூப்பராக வந்தேன். லேண்டிங் ஆக போதுன்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் எல்லாமே ஃபுல்லாக வந்து டெசர்ட்ஸ் தான், பாலைவனங்கள் தான் ஃபுல்லாகவே. மேலேருந்து பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிச்சு தோஹா. என்னுடைய ஃப்ளைட் வந்து இப்போ வந்து தான் லேண்ட் ஆக போகுது. ஸோ லேண்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வர மாதிரி ஃப்ளைட்டு ரொம்ப கீழே வர மாதிரி அந்த டயர் கீழே ரோட்டில் டச் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ஃபீல் தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டு ஏறும் போது நம்ம எப்படி டேக் ஆஃப் ஆகணுன்றது எனக்கு தெரியல. நைட் டைம் இயர்லி மார்னிங் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால டேக் ஆஃப் வந்து நான் நல்லா க்ளீனாக பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடைய விங்ஸ்லாம் கூட நல்லா க்ளீனாக தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா தோஹா ரீச் ஆகிட்டேன். ஸோ எனக்கு உடனே வந்து 8:20 வந்து எனக்கு வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஃப்ளைட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்லைன்ஸு. நான் சீக்கிரமாக போகணுன்றதுனால உடனே சீக்கிரமாக இறங்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டு டைம் இல்லை 1 hourன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைமு. ஸோ டக்குன்னு போயிட்டு என்னுடைய செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு என்னுடைய போர்டிங் வெயிட் பண்ணி உடனே போயிட்டு நான் உடனே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ளைட் கத்தார் ஏர்லைன்ஸ் அதுவும் ஏறிட்டேன். ஸோ ஏறிட்டு என்னுடைய ஃப்ளைட் வந்து டேக் ஆன் ஆகிறது தான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நான் க்ளீனாக பார்த்தேங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது வந்து க்ளீனாக பார்த்தேன். ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு டேக் ஆஃப் ஆகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நல்லா ஸ்பீடாக போயிட்டு அப்புறம் அப்படியே மேலே புஷ்ஷுன்னு போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. லைக் சாசேஜஸ், ஸ்பானிஷ் ஆம்லேட், கட்லட், லைக் ஓட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீஃப் ரைஸ் வித்து ப்ரொக்கோலி ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா போயிட்டோடனே ஃப்ளைட் எனக்கு மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஓல்ட் சிட்டி நான் நல்லா பார்த்தேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு நீட்டாக இருந்தது கண்ட்ரி பார்க்கவே. ரோட்லாம் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி அங்கங்கே வீடு இருக்கலாமா, கரெக்டாக
ஒரு ரோடுக்கு ஏற்ற மாதிரி க்ளீனாக இருந்து எல்லாமே ஒரு பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சிட்டிலாம் தெரியாத மாதிரி கொஞ்சம் மேகத்துக்கு மேலே போயிட்டு தான் திருப்பி ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆச்சு. ஸோ நான் மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருக்க கார் பஸ் எல்லாமே போகிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலேருந்து பார்க்குறதுக்கு. அதேமாதிரி நிறைய ஸ்டேடியம்ஸ் பார்த்தேன். குட்டி குட்டி ஸ்டேடியம்ஸ் இருந்தது. லைக் ஸ்விம்மிங் பூல் பார்த்தேன் மேலேருந்து. நல்லா க்ளீனாக தெரிஞ்சிச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சிட்டி பார்த்துட்டே இருக்கும்போது என்னுடைய ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆக போகுது. ஸோ இதுவும் லேண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்து நான் வீடியோ கொஞ்சம் கிளியராக எடுத்தேன். ஸோ சூப்பராக இருந்தது. நிறைய உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ ஏஷியன் ஏர்லைன்ஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஃப்ளைட் வந்து இப்போ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ரோட்டில் போயிடுச்சு. செம்ம ஸ்பீடாக போச்சு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு அந்த டைமில். கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு அந்த டைமில். என்னுடைய ஃப்ளைட் லேண்டிங் ஆனவுடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமிக்ரேஷனாக இருக்கும். ஸோ அந்த இமிக்ரேஷன் நடக்கலை. ஸோ அங்கே வந்து என்னுடைய இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்தோடனே என்னுடைய ஹோட்டலுடைய புக் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய கம்பெனி வந்து எனக்கு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு மெயிலில் அனுப்பியிருந்தாங்க. நான் வெளியே வந்தோடனே என்னுடைய ஹோட்டலில் வந்து ஒரு கார் வந்துச்சு. ஹோட்டலுடைய பேர் போட்டு ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காரு. ஸோ நான் அதில் பிக்கப் ஏறி என்னுடைய ஹோட்டல் போயிட்டேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியே இறங்கிட்டோம். ஸோ ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா டிபேச்சர் ஆகிடுச்சு. ஸோ டிபேச்சர் ஆகிட்டோன்னே நம்ம வந்து இறங்கிட்டு நம்ம போய்ட்டு இமிக்ரேஷனில் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டோன்னே நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரூமில் நல்லா போயிட்டு பாத்லாம் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம ரூம் நல்லா இருந்துச்சு. ரூமு இது வந்து ஒரு நல்ல ஒரு 4 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. ஒரு ரூமில் 2 பேர், டபுள் பெட் இருந்துச்சு. நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே வியூஸ்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ பாத்ரூம் கூட நல்லா நீட்னஸாக இருந்துச்சு, பார்க்க செம்மையாக. ஸோ அதையும் அப்படியே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உள்ள பாத் டப்லாம் போட்டு ஹாட் வாட்டர் ஃபோம் வர்றது எல்லாமே இருந்துச்சுங்க, நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்ததே வந்து ஈவினிங் தான். ஸோ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ மார்னிங், எனக்கு வந்து இங்கே நைட்டு. ஸோ நான் நைட்டு டின்னர் சாப்பிட அப்படியே வந்துட்டு ஒரு ஆரஞ்சு பல்பி ஒன்று குடிச்சிட்டு லைக் ஒரு ரைஸு டாட்டா சாஸு வித் விங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு லைக் கொஞ்சமாக பாஸ்தாவும் கொஞ்சமாக